ஸோ ஹே நண்பா, நான் மகேஷ். வெல்கம் டு டோனி ட்ராக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு 450 டேஸ் கழிச்சு எப்படி கரெக்டாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, யூடியூப் அனாலிட்டிக்ஸில் போய் பார்த்தேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறோம். இந்த ஒரு 1.5 வருஷம் என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேமரா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் 2023 வாங்கினேன். ஸோ அதை வச்சு அப்படியே ஃபோட்டோகிராஃபி, அது இதுன்னு வெட்டிங், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் அப்படியே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அப்படியே யூடியூபே மறந்துட்டேன், டோட்டலாக வீடியோஸே பண்ணல. ஸோ அது நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம திருப்பி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இப்போ அதோட அன்பாக்சிங் இல்லை, பட் அதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். அதோட சும்மா ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்ப்போம், ஓகேங்களா? வாங்க. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட். இது உள்ள இருக்குது. ஸோ DJI Action 5 Pro. ஸோ இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட் இதை பற்றி சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கலாம், என்னென்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து சார்ஜிங் கேஸ் வித் 3 பேட்ரிஸ், அப்புறம் அந்த ஸ்க்ரூ. ஸோ நீங்கள் மவுண்ட் பண்ணும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இதுக்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி, ஸோ பெரிய எக்ஸ்டென்ஷன் ராட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதோட ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் இந்த மாதிரி இது உள்ள வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு இதில் ஃபுல்லாக ஒரு ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அழகாக இப்படி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஃபார் ஆக்ஷன். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுவேன். ஸோ நான் இதை அழகாக செஸ்ட்டில் மவுண்ட் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ணக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ மோட்டோ விளாக்காக யூஸ் ஆகும், விளாக் எடுக்கலாம். ஸோ இது நல்ல யூசேஜ் ஆகும். ஸோ இதோட பவர் ஆன் பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க சைடில். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் மவுண்ட் வெர்டிக்கலாக மாட்டுறதுக்கு. இது டிஸ்பிளே, OLED டிஸ்பிளே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் டேட்டா ஆன் பண்ணுறது. அண்ட் இந்த ஸ்லாட் பார்த்தீங்கன்னா டைப் C. ஸோ இதில் நீங்கள் டைப் C மவுண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஸோ இது கைட்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து டர்ன் ஆன் பண்ணுறேன். இது பார்த்தீங்களா, DJI. இட்ஸ் நைஸ். ஸோ இதில் இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ கீழே இது போயிட்டிங்கன்னா 4K 60:9, 4K 4:9, அண்டு இது ரெசல்யூஷன்ஸ் மேலே. அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் 24, 25, 30, 50, அதுலேருந்து 240 வரைக்கும் இருக்குது 1080. ஸோ 2.7Kல பார்த்தீங்கன்னா 180 இருக்குது. அண்டு 4Kலேயும் 120 சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஸ்லோ மோலாம் நீங்கள் பக்காவாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டெடி மோட், அதாவது உங்களோட ஸ்டெபிலைசேஷனோட இது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் இப்படி பண்ணிங்கன்னா ஒய்ட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் நீங்கள் 4K 50 இல்லை 60 ஃப்ரேம்ஸில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா ஒய்டு ஆப்ஷனும் வரும் இங்கே. ஸோ இன்னும் ஒய்டாக உங்களுக்கு, அதாவது மோட்டோ விளாகிங்களா இல்லை ரொம்ப ஒய்டாக நிறைய உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியரை காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா பக்காவே நிற்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் இன்பில்ட்டாக வந்து ஒரு 50 GB கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இதில் வந்து ஒரு 256 GB கார்டு போட்டிருக்கேன். அண்ட் இன்பில்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47 GB இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இது குயிக் செட்டிங்ஸ். ஸோ இங்கே வந்து கரண்ட் ப்ரொஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து குயிக் ஸ்விட்ச்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே வந்து பிரைட்னஸ், இது வந்து ஒரு நிறைய செட்டிங்ஸ் இதில் இருக்கும். ஸோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, என்னோட டீட்டெயிலாக நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நிறைய செட்டிங்ஸ் இது உள்ள இருக்குது. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன், லாக், அன்லாக் அண்டு ஸ்க்ரீன் லாக். ஸோ இப்போ பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடும். தென் இது வாய்ஸ் கண்ட்ரோல். அண்ட் இது வந்து இதுதான் மெயினான ஆப்ஷன். ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இதுதான்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, உங்களுக்கே தெரியும் நல்லா. ஸோ ஃப்ரண்ட்லேயும் ஸ்க்ரீன் இருக்கனால உங்களுக்கு வந்து vlogsலாம் பண்ணும்போது ரொம்ப யூஸ் ஆகும். நான் வந்து இப்போது ஒரு ஸ்க்ரீன் தான் ஆன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதாவது ஒன்று இந்த சைடு ஆன் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சைடு ஸ்வைப் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அதோட கண்ட்ரோலோட ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வேணுமா உங்களுக்கு, இல்லைனா ஆஃபாக வேணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃப் ஸ்க்ரீன் ஆகிடுச்சா, இப்போ நான் இங்கே எனேபிள் பண்ணால் அது ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். ஸோ இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும் இப்போது. ஸோ இதான் அதோட ஆப்ஷன். தென் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வாய்ஸ் கண்ட்ரோல், அதோட ஸ்பீக்கர்ஸ்மே நல்லா தான் இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ மோட், ஃபோட்டோ மோட், வீடியோ மோட், சூப்பர் நைட், சப்ஜெக்ட் ட்ராக்கிங், ஸ்லோமோ, டைம் லேப்ஸ். ஸ்லோமோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் போட்டு தான் நீங்கள் 4K 120 வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்லோமோ எஃபெக்ட் ஃபீல் பண்ண முடியும். அதாவது அது உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். நீங்கள் நார்மலாக வச்சு எடுத்திங்கன்னா அது அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. ஸோ இங்கே வந்து எக்ஸ்போசர், ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நார்மல் வீடியோ மோடில் போட்டு இங்கே செக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போசர், ஒயிட் பேலன்ஸ், கலர், டோன் நியூட்ரல், அப்புறம் சினாரியோ, இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் சேனல் அதாவது ஆடியோ கண்ட்ரோல் அண்டு நாய்ஸ் ஹை, ஸ்டாண்டர்ட், ஆஃப் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே காய்ஸ், இப்போது இதை வச்சு நம்ம மோட்டோ விளாகிங்லாம் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.